அப்ப இருந்த ரசிகர்களை வந்து எம்ஜிஆரை ஒரு பெரிய ஹீரோவா தான் பார்த்தாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு என்னப்பா கொஞ்சம் விவரமானவங்களுக்கு வேணா அவர் ஒரு பெரிய கொடையாளி ம். அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ம். சினிமாவுக்கு அப்பாற்பட்டு அவரை பற்றி என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, ஒரு கஷ்டம்னா ஒரு தீ விபத்து நடக்குதுன்னா அந்த இடத்துல எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருப்பாங்க. ரசிகர்கள் இருப்பாங்க. எம்ஜிஆர் இருப்பாரான்றது அடுத்தது. எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றம் வந்து ஒரு மக்கள் நல பணியில தான் எப்பவும் இருக்கும். அருமை. உடனே அங்க வந்து அந்த தீயை பிடிச்சி எரிஞ்சவங்க வீடுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அவங்கள கொண்டு வந்து ஒரு ஸ்கூல்லையோ ஒரு மண்டபத்திலையோ தங்க வச்சு அவங்களுக்கு அங்கேயே சாப்பாடு சமைச்சு பரிமாறுறது இது எல்லாமே எம்ஜிஆர் ரசிகர்கள் செய்வாங்க. யாருமே அவங்கள நீ வந்து செய்யன்னு சொல்லவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு எம்ஜிஆர் ரசிகரும் ஒவ்வொரு குட்டி எம்ஜிஆர். ம். ஒவ்வொரு குட்டி எம்ஜிஆர். அவனால என்ன முடியுமோ குறைந்தபட்சம் உடல் உழைப்பையாவது தருவாங்க. ஒரு 2 நாள் வேலைக்கு போறத விட்டுட்டு வந்து இந்த மக்களுக்கு வேண்டியதை அதுவே செஞ்சு பெரிய விஷயம். அந்த காலத்துல கூலி வேலை போயிருச்சுன்னா அன்னைக்கு வீட்டுல உல வைக்க முடியாது. அதே மாதிரி உடனே எம்ஜிஆர் அப்ரோச் பண்ணி எம்ஜிஆருக்கு அந்த தகவலை கொண்டு போய் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு சேலை வேட்டி ஒரு போர்வை அப்புறம் அடுப்பு துடுப்பு முதல் உதவி வந்து எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர்கிட்ட இருந்து தான் வரும். கவர்மெண்ட்டுக்கு இந்த புள்ளி விவர கணக்கெல்லாம் எடுத்து போய் அவங்க கொடுப்பாங்க. பட் முதல் உதவி எம்ஜிஆர் இருந்து வரும். அது மாதிரி ஒரு வெள்ளம் வந்துருச்சா எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு ஸ்கூல்ல உட்கார வச்சு இவங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்குள்ள அந்த உதவி செய்யற மனப்பான்மை அதுதான் சொல்றேன்ல. எல்லாருமே ஒரு குட்டி குட்டி எம்ஜிஆர் இன் சம் ப்ரொபோர்ஷன். ஒரு ஆள் 20% இருக்கும், ஒரு ஆள் 30% இருக்கும், ஒரு ஆள் 80% இருக்கும். இதெல்லாம் வந்து விஜய்கிட்ட இல்லையே. விஜய் ரசிகர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாதே. இதுதான் டிஃபரன்ஸ். அவங்க வந்து சமூக நல பணியில மக்கள் நல பணியில ஈடுபட்டவங்க. இவங்க வந்து வெறும் ரசிகர்கள், சினிமா பிம்பத்துக்கு மட்டுமே ரசிகர்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் ரசிகர்கள் ஓடி வந்து செய்ய மாட்டாங்க. அப்படியே செய்தாலும் கூட இவங்களே ஒரு ஆர்வத்தின் பேர்ல செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய்கிட்ட இருந்து அதுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷனோ அது ஒரு பெரிய உதவியோ ஒன்றும் இது வரைக்கும் வந்தது.